प्रौढनिजानुभूतिगलितद्वैतेन्द्रजालो गुरुः गूढं गूढमघौघदुष्टकुधियाम् स्पष्टं सुधीशालिनाम् स्वान्ते सम्यगिहानुभूतमपि सच्छिष्यावबोधाय तत् सत्यं संस्मृतवान् समस्तजगतां नैजं निजालोकनात्। ओम नमः परमर्षिभ्यो नमः परमर्षिभ्यः। हरिः ओम। उपासकानां यदुपासनीयम् उपात्तवासं वटशाखिमूले तद्धाम दाक्षिण्यजुषा स्वमूर्त्यां जागर्तु चित्ते मम बोधरूपम् अद्राक्षम् अक्षीणदयानिधानम् आचार्यमाद्यं वटमूलभागे मौनेन मन्दस्मितभूषितेन महर्षिलोकस्य तमोनुदन्तं विद्राविताशेषतमोगणेन मुद्राविशेषेण मुहुर्मुनीनां निरस्य मायां दयया विधत्ते देवो महान् तत्त्वमसीति बोधं ममाद्य देवो वटमूलवासी कृपाविशेषात् कृतसन्निधानः ओङ्काररूपाम् उपदिश्य विद्याम् आविद्यगध्वान्तम् अपाकरोतु। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्टात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्नाम् अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। चातुर्मास्य வேதாந்த விசார யஜ்ஞம் தொடர்ந்து நடந்து வருது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு கிருதி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே பிரௌடானுபூதி அப்படின்னு சங்கராச்சாரியரோட ஒரு கிருதி, அது இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்துக்க. ஸோ தட் இந்த 11 நாளுக்குள்ளே நமக்கு அது பூர்த்தி ஆகும். இப்போ இந்த குருக்கிட்ட போய் சிஷ்யன் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான். தத்துவஞானத்துக்கு இருக்கிற விழைவோடு போகிறான். எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்குறார். அந்த குரு எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். இதில் அவர் கம்பீரமாக தன் ஸ்வரூபத்தில் நிஷ்டையோடு இருக்கார். இப்போ பகவான்கிட்ட வரத்த பால் பிரெண்டன் கூட சொன்னார், 3 நாள் ஆச்சாம் பகவான்கிட்ட பேசுறதுக்கு. என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இஸ் I never could think that he is a person with whom you can speak in equal terms. பகவானை சமமாக நினச்சிட்டு பேசுறதுக்கு வரல. ஏன்னா அந்த அனுபவத்தோட நிலை அப்படி இருந்தது. அனுபூதியினால் வரக்கூடிய ஞானமும் வெறும் ஸ்காலர்லியாக அகாடமிக்காக வரக்கூடிய ஞானமும் ரெண்டு.
அனுபூதியினால் வரக்கூடிய ஞானம்னா என்னென்னா, அனுபவங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபந்தான். அந்த ஸ்வரூப பிரத்யபிஜானால் வரக்கூடிய ஞானம் வேறே, ஆத்மாங்கிறது ஒன்று, அனாத்மாங்கிறது ஒன்று, இப்படின்னு பிரித்து வெறும் இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அந்த அனுபவ ஞானத்தை தான் நம்ம சமாதிங்கிறது வார்த்தையினால் கூப்பிடுறோம். அந்த சமாஹிதமான நிலையில் இருக்கக்கூடிய குரு பிரௌಢ பிரௌಢ நிஜானுபூதி கலித துவைத்தேந்திரஜாலோ குரு. ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். கூடம் கூடம் அகௌகதுஷ்டகுதியாம் ஸ்பஷ்டம் சுதீஷாலினாம் ஸ்வாந்தே சம்யக் இஹானுபூதமபி சச்சிஷ்யாவபோதாய தத் சத்யம் சம்ஸ்மிருதவான் சமஸ்த ஜகதாம் நைஜம் நிஜாலோகனாத். குரு அந்த அடைய வேண்டியதை அடைஞ்சு அப்படியே இருந்து சரீரத்தை விட்டுடுவார். அவர் ஒன்றும் பேசணுங்கிற நிர்பந்தம் கிடையாது. இப்போ பகவான் மலையில் இருக்கிற போது சிவபிரகாசம் பிள்ளையெல்லாம் போய் கேட்குற போது பேசுகிற நிலையில் கூட இருக்கலை. கரிக்கட்டையால் எடுத்து எழுதியாக்கும் கொடுத்தார், நான் யார். ஏன்? பிரௌಢ பிரௌಢ நிஜானுபூதி. பிரௌಢம்னாக்க மெஜஸ்டிக். அந்த மெஜஸ்டிக் அண்ட் சுப்ரீம்லி மெஜஸ்டிக். அதனால் பிரௌಢ பிரௌಢ நிஜானுபூதி. நிஜானுபூத்தின்னா ஆத்மானுபூதி, நிஜம் ஆத்மஸ்வரூபம், நிஜானுபூதி. அதனால கலித துவைதேந்திரஜாலா. இந்த துவைத பிரபஞ்சம் இருக்கே வெறும் இந்திரஜாலோபம் தான். இட் இஸ் நாட் அட் ஆல் எ மேட்டர் டு பி கன்சர்ன்ட் ஆர் கன்சிடர்டு. வெறும் இந்திரஜாலம், ஒரு மேஜிக் ஷோ. ஆனால் இந்திரஜாலம் பார்க்குறத யூ வில் ஃபாலோ இன் டு த ஹிப்னோசிஸ். தெரியறவா விழுந்துவிட மாட்டான். இந்த மேஜிக் ஷோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவனுக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்கிறது. தெரியாதவன் அந்த இந்திரஜாலத்தோட ஹிப்னோட்டிசத்துக்குள்ளே விழுந்துடுவான். இப்போ இந்த குருவுக்கு பிரபஞ்சம் உண்மைங்கிற இந்திரஜாலம் விழுந்து போயிடுது. தட் சிம்பிள் இட் இஸ். தத்துவஞானம் பகவானை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னென்னமோ நடந்துட்டு இருந்தது. ஃப்ரீடம் மூமெண்ட் நடந்துட்டு இருந்தது, வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்தது, ஆசிரமத்திலேயே பெரிய வார் நடந்துட்டுருக்கும், சுற்றி வர என்னென்னமோ நடந்துட்டுருக்கும். எதுவுமே அவரை தொடலை. ஏன்னா இது உண்மையே இல்லை, ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஜெகன் மித்யாங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் மெடிசன். சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் பல துக்கங்கள் வரபோது இந்த மருந்து எடுத்துக்க முடியும்னா ரொம்ப நல்லது. இந்த மருந்து என்ன? இது மித்யா, இட் இஸ் அன்ரியல். ஒரு துஷித்த சொப்பனம், அது வாஸ்தவமான சொப்பனம் இல்லைன்னு தெரிஞ்சுன்னு விட்டானா, வாஸ்தவம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா நம்ம ஒன்றும் கஷ்டப்பட மாட்டோம். சினிமா தியேட்டரில் துக்கமான சினிமா அழுதுண்டே உட்காந்து எழுந்து போகத்தானே வேணும். இல்லை டிக்கெட் வாங்கிவிட்டேன், டிக்கெட் வாங்கி உட்காந்து அழுதுன்னு போய் எழுந்தது போ. அப்போது வைஸ் ஒன் ஜஸ்ட் வாக்ஸ் அவுட். he knows it is not worth continuing. அப்போது இது கலிதம்னா it has fallen off, drop, விழுந்து போயிடுது. அப்போ பிரௌಢ பிரௌಢ நிஜானுபூதி கலிதத்வைதேந்திரஜால. அந்த பிரௌಢமான ஆத்மானுபூத்தியினால் இந்த இந்திரஜாலம், இந்த வேர்ல்டுங்கிற இந்திரஜாலம், வேர்ல்ட்லி லைஃப்ங்கிற இந்திரஜாலம், இதில் இக்னரன்ஸால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு மொமெண்ட்டில் யூ ஹாவ் ஷேக்கன் இட் ஆஃப். யார்? இந்த குரு அதுலேருந்து வெளியில் வந்துவிட்டார். யூ see someone amidst you who is absolutely free of this hypnosis. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அப்படி இருக்கிறவனை தான் ஈஸ்வரன் கூப்பிடுறார். வேறு எந்த ஈஸ்வரன் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? நம்ம ஈஸ்வரன்கிற நம்ம கான்செப்டில் இருக்கிற ஈஸ்வரன்லாம் இதுக்கு துல்லியம் வராது. கிளேஷ கர்ம விபாகாசைஹி அபராமிருஷ்டா புருஷ விசேஷா ஈஸ்வரா. பதஞ்சலி சொல்கிறான்,
நம்மள மாதிரி அவருக்கு சுற்றி வர கிளேஷம் இருக்குது, கர்மாவோட துக்கங்கள் இருக்குது, கர்த்திருத்துவ போக்திருத்துவம் இல்லாமல் அதனால் தொடப்படாமல் அதுக்கு நடுவில் இருக்கார் அவர். இதுதான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே தீர்த்து ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பொம்மை மாதிரி யாராலையும் இருக்க முடியாதுங்க. எல்லாம் இருக்குது, கஷ்டங்கள்லாம் இருக்குது. இப்போ கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் எல்லாம் பாருங்க, நம்மளை விட எவ்வளவோ கஷ்டம். சங்கராச்சாரியருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், நம்ம கதையெல்லாம் கேட்டோமே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து 8 வயசில் மத்திய பிரதேஷ் வேறு நடக்கிறதே கஷ்டம். ஆசிரமத்துக்கு ஆட்டோ கிடைக்கல, ஆசிரமத்துக்கு இங்கேருந்து அதுக்கே ஒரு விலாபம் வந்துடுறது. நாம் வந்து அப்படித்தான், கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு வேண்டி இந்த ஆட்டோக்காரெல்லாம் வராமல் இருக்கான், ஏதோ ஒரு கஷ்டம் இல்லையா. சின்ன இங்கேருந்து இருந்தது மத்திய பிரதேஷ் வேறு நடந்து போயிருக்கார். அப்புறம் அந்த 11 வயசு நம்ம குழந்தைகள்லாம் நம்ம தனியாக விடுவோமா? 11 வயசு காஷியில் வந்து இது ஆரம்பிக்கிற போது எங்கேயோ ஹிமாலயத்தில் போய் உட்காந்துன்னு அங்கேருந்து இந்த பக்கம் வரைக்கும் நடந்து எல்லாம் சங்கராச்சாரியர் சுவாமிகள் எல்லாம் கன்னத்தில் போட்டுக்கிறதோட சரி, நம்ம பசங்களை விடுவோமா? அவாவா காரியம் வரத்த ஒன்றும் பண்ண மாட்டோம் நம்ம. ஆனால் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருந்தது. அந்த கஷ்டங்கள் இருக்கிற போதும் அவளை பரமேஸ்வர ஸ்வரூபமாக ஏன் பார்த்தோம்? அந்த கஷ்டங்கள் அவள்கிட்ட தெரியவே இல்லை. அந்த சாந்தி அவகிட்ட தெரிஞ்சது. இவ்வளவு கஷ்டம் சுற்றி வர இருக்கிறதையும் அவளுக்கு அந்த கஷ்டம்னு ஏன் தோணலைன்னா அது மித்யா, அது ரியல் இல்லைங்கிற ஞானம் இருந்தது. பிரௌಢ பிரௌಢ நிஜானுபூதி கலிதத்வைதேந்திரஜாலா, இந்த துவைத இந்திரஜாலம் அவகிட்டேருந்து விழுந்து போயிடுத்து. அதோட பிடிப்பு, அதோட தாக்கல் அவள்கிட்ட இல்லை. அது தாக்குறது இல்லை, அவளை இருக்கு, நடக்கிறது, ஆனால் ஒன்றும் அவளை அஃபெக்ட் பண்ணலை. இது மற்றவாளுக்கு, சாமானிய மக்களுக்கோ கூடம், ஹிடன், எல்லாம் சாஸ்திரங்கள் இருக்குது, எல்லாம் உபதேசம் பண்ணுறா. கூடம் கூடம் அகௌக துஷ்ட குதியாம், பாப கூட்டம்னா, பாபம்னா என்னதுனாக்கா புத்தியை கிளாக் பண்ணிவிடும். இவ்வளோ சிம்பிள் உபதேசம் இருந்தால் கூட புத்தியை கிளாக் பண்ணி. ஒருத்தர் வந்து பகவான்கிட்ட நிறைய பக்தாள் இருந்தால் நம்ம நினச்சிப்போம் பகவான் இந்த நான் யார் விசார உபதேசம் பண்ணால் எல்லாருக்கும் முக்தி அடைஞ்சுடலாமேனா நிறைய பேர் அதெல்லாம் காதலியே வாங்கிக்க மாட்டான். ரமண பகவான்கிட்ட இருந்தும் கூட காதலியே வாங்கிக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு கதை இன்சிடெண்ட்டே இருக்குது. ஒருத்தரை வந்து ஆசிரமத்தில் ஒருத்தர் சொல்கிறார், சும்மா பகவான்கிட்ட போய் நிற்காதே, அவர் வந்து இந்த வேதாந்தம் சொல்லி உனக்கு உலக வாழ்க்கையே வாழ முடியாமல் ஆகிடும் அப்படி அங்கேயே இருக்கிறவர் ஒருத்தர் சொல்கிறார். ஏன் இப்படியெல்லாம் இருக்கா? இதுக்கு பேர் தான் பாபம். பாபம் என்னது? இந்த ஆத்ம வித்தியை உள்ளே வாங்கிக்க விடாது, பிரதிபந்தம் பண்ணும். அது வாங்கிண்டாலும் நமக்கு ஒத்துக்க முடியாது நம்ம ஹிருதயத்துக்குள்ள. இது நமக்கு ப்ராக்டிக்கல்னு தோணாது. பெரிய மகாபண்டிதர்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பிரஸ்தானத்ரயம், கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷத்து, அப்புறம் நியாயப்பிரஸ்தான கிரந்தங்கள் எல்லாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்லுவா, இதெல்லாம் சொல்லலாம் அப்படிதான், கேட்கலாம் அப்படிதான், இதெல்லாம் நமக்கு முடியாது. அவளே சொல்லுவாள், ப்ராக்டிக்கலி முடியாது. ஏன் அப்படி சொல்ல தோன்றது? பாபம். அதுவே ஒரு படிப்பறிவு இல்லாதவா ஒரு மகாபுருஷ சம்பர்க்கம் வரபோது ஞானத்தடைஞ்சு நிம்மதி அடைஞ்சிடுவான். இப்போ கூடம் கூடம் அகௌகதுஷ்ட குதியாம், புத்தியில் வந்து பாபத்தோட மூட்டை ஏறுற போது சிம்பிளாக இருக்கிற இந்த ஆத்ம ஜானம் கஷ்டம்னு தோணும். ஸ்பஷ்டம் சுதீசாலினாம், நல்ல தெளிவான சுத்த புத்தி இருக்கிறவாளுக்கு, தூய புத்தி உள்ளவர்களுக்கு ஸ்பஷ்டம், நல்ல தெளிவாக இருக்குது இந்த ஞானம். ஒரு கஷ்டம் இல்லாமல் தெளிவாக இருக்குது, ஒரு
கஷ்டமும் இந்த ஆத்ம வித்யையில் இல்லை. ஸ்பஷ்டம் சுதீஷாலினாம். அந்த குருநாதர் ஸ்வாந்தே சம்யகிஹானுபூதம், தன்னோட ஹிருதயத்துக்குள்ள பர்ஃபெக்டாக தான் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை யார் எடுத்துக்க முடியுமோ அவளுக்கு தானே கொடுக்க முடியும். சச்சிஷ்யாவபோதாய, நல்ல உத்தம சிஷ்யன் முன்னால் வந்ததுமே இந்த குருவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உத்தம சிஷ்யனை பார்த்த உடனே அந்த ஆச்சாரியர் சச்சிஷ்ய அவபோதாய, அவனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காகவே, இல்லாட்டா அவர் கூட அதை தன்னோட அனுபவத்தை ஸ்மரித்து வர்பலைஸ் பண்ணலை, தான் பாட்டுக்கு அதில் ஸ்வஸ்தமாக இருக்கார். இந்த சிஷ்யன் வந்து கேட்குற போது அவனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக தத் சத்தியம் சம்ஸ்மிருதவான், ஹி ரிகலெக்ட்ஸ் ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், தன்னோட அனுபவத்தை தானே கொஞ்சம் திருப்பி பார்க்குறார். இது எப்படி அவனுக்கு சொல்லி கொடுக்கறது, அவளுக்கு எப்படி கன்வே பண்ணுறதுன்னு பார்த்து சம்ஸ்மிருதவான் சமஸ்த ஜகதாம், இந்த ஜெகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கல்யாணத்துக்காக, மங்களத்துக்காக. கல்யாணம்னா கல்யாணம் இது இல்லை, கல்யாணம்னா மங்களம்னு அர்த்தம். சமஸ்த தெரியுமா, உபனிஷத்து கல்யாணம்ங்கிற பதம் பிரயோகம் பண்ணியிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு மட்டும்தான். ஸ்ருதி கல்யாண சரணாக அப்படின்னு கூப்பிடுறது. தே ஹாவ் தேர் ஃபீட் ஆஸ்பீஷியஸ் ஸ்ட்ரைட்ஸ். அவன் நடக்க ஆரம்பிச்சுட்டான், அவனுக்கு கல்யாண சரணன்னு பேர், மங்களமான சரணமுடையவர். அந்த யாத்திரை வந்து மங்களத்தில் கலாசிக்க போகிறது, அதனால் அதுக்கு கல்யாண சரணன்னு பேர். குருவுக்கு வந்து கல்யாணமித்ரன்னு பேர், மங்களமான ஃப்ரெண்டு. அப்படி இருக்கணும்னு நினச்சிட்டு தான் மேரேஜுக்கு கல்யாணம்னு வச்சுருக்கான். அப்போது தத் சத்தியம் சம்ஸ்மிருதவான், அந்த சத்தியத்தை ஸ்மரிச்சுண்டு சமஸ்த ஜகதாம் நைஜம் நிஜாலோகனாத், தன்னையே ஆலோகனம் பண்ணி, அந்த ஆலோகம்னா வெளிச்சம்னு ஒரு அர்த்தம், வெளிச்சத்தை ஆத்மாவிலேயே திருப்பி தன்னோட ஸ்வரூபத்தை பார்த்து நல்லா நிச்சயம் பண்ணிட்டு அதை ரீகலெக்ட் பண்ணி குரு உபதேசம் பண்ணுறார், இந்த சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறார். இந்த கிருதிக்கு பேர் தான் பிரௌடானுபூத்தின்னு பேர். பகவான் ரமண பகவான் வந்து இங்கே திருவண்ணாமலையில் வரத்த சிஷ்யாலாம் வருவாள்லாம் அவர் நினச்சிக்கல, அவர் பாட்டுக்கு அந்த சத்தியத்தை அடைஞ்சார், அவர் பாட்டுக்கு வந்தார், அவ்வளோதான். அதுதான் பிரௌட நிஜானுபூதி கலிதத்வைதேந்திர ஜாலா. அவரை பொறுத்தவரை உலகமும் இல்லை, சிஷ்யாலும் இல்லை, யாரும் இல்லை. 16 வயதினில் பாலப்பருவமதில் பக்தியில் மூழ்கினையே ரமணா, என்னது அடியார்கள் சூழ்வார் என்று அன்று நினைத்தனையோ அருணாச்சல ரமணா அப்படின்னு பாடினார். பாலக்காடு இவர் டாக்டர் பத்மநாபன் பாடின பாட்டு இது. அன்னைக்கு வந்து உனக்கு அடியார்கள் சூழ்வார் என்று அன்று நினை, அவன் சிஷ்யாலாம், சிஷ்யால் வருவா, அவளுக்கு உபதேசம், இதுக்காக போய் ஞானம் இல்லை. அதுக்கு ஞானம் வந்தால் ஒன்றும் பிரயோஜனப்படாது. தன்னை கரையேற்றிக்கிறதுக்காக மனன நிதித்தியாசனம் பண்ணி அடையிறான், அடைஞ்சு இதை மறந்துட்டாரோ அவர் பாட்டுக்கு ஸ்வஸ்தமாக பிணஞ்சுடு தடி அதுவும் எரிஞ்சு போகிறது. அது மாதிரி தான் உபயோகப்படுத்தின இந்த திங்கிங் ப்ரோசஸ், மனன நிதித்தியாசனம் அதையெல்லாமும் விட்டாச்சு. விட்டு அவர் பாட்டுக்கு ஸ்வஸ்தமாக தன்னோட ஸ்வரூபத்தில் சகஜமாக இருக்கார். அப்படி இருக்கிறதுக்காக இந்த சிஷ்யன் வந்து நாக்கிங், எனக்கு ஏதாவது சொல்லித்தா, நான் எப்படி வெளியில் வர முடியும், எப்படி துன்பத்திலேருந்து வெளியில் வர முடியும், எப்படி கரையேற முடியும் அப்படின்னு கேட்கறத சம்ஸ்மிருதவான், அதை ஸ்மரணை பண்ணுறார், அதை திருப்பி நினச்சி பார்க்குறார். அந்த சிஷ்யனுக்கு நல்ல தெளிவான புத்தி இருந்தால் ஸ்பஷ்டம் உள்ள பிரகாசமாயிடும். ஸ்வாங்கே சம்யகிஹானுபூதம், தன் ஹிருதயத்தில் தெள்ள தெளிவாக தான் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆத்மாவை சச்சிஷ்ய அவபோதாய, அந்த நல்ல சிஷ்யன் வந்து கேட்குற போது, நம்ம வாஸ்தவத்தில் அப்படி ஒரு சிஷ்யன் இருந்தால் தான் பெரிய பெரிய சாஸ்திரங்கள்லாம் உலகத்துக்கு கிடைக்கும்.
இப்போ பரீட்சித் வந்து சுகர்கிட்ட எனக்கு பாகவதம் சொல்லுங்கன்னு கேட்டதுனால நம்ம இன்ன வரை சொல்லின்னு இருக்கோம். இப்போ சங்கராச்சாரியரும் இந்த கிருதிகள்லாம் எழுதுறதுக்கு நிச்சயமாக யாராவது கேட்டிருப்பான். பகவான்கிட்ட பெரும்பாலும் கிருதிகளும் யாரோ கேட்டு எழுதி கொடுத்தது தான். யாரோ வந்து நாக் பண்ணுறா. அப்போ தான் அது சம்ஸ்மிருதவான். நான் யார், எத்தனை பேருக்கு மோட்சத்துக்கு காரணமாச்சு. சிவபிரகாசம் பிள்ளைங்கிற ஒரு பெரிய மகான், அவர் போய் கேட்டதுனால எத்தனை பேருக்கு மோட்சத்துக்கு காரணமாயிடுது. எத்தனையோ பேர் கேட்ட கேள்வியை தான் நம்ம இன்றைக்கி டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி, உள்ளது 40 எல்லாம் அப்படி வந்தது தான். யாரோ வெளியிலேருந்து ஒரு நாக் பண்ண. அப்போ அந்த குரு அது உபதேசம் பண்ணுறது எல்லாருக்கும் பிரயோஜனப்படும். அப்போ அந்த சிஷ்யனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். நம்ம அர்ஜுனன் கேள்வி கேட்டான், கிருஷ்ணன் உபதேசம் பண்ணார். அநாதி காலமாக கீதை உபனிஷத்தெல்லாம் அப்படிதான். ஒரு சிஷ்யன் போய் குருகிட்ட கேட்குறார், குரு உபதேசம் பண்ணுறார். ஆனால் அது சிஷ்யனுக்கு மட்டும் இல்லை, சமஸ்த ஜகதா, ஜகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு. அதனால தான் பரீட்சித் கேள்வி கேட்டப்பவே சுகர் சொன்னார், நீ வந்து லோகத்துக்கே அனுகிரகம் பண்ணிட்ட, கிருத்தோ லோகஹிதம் நிருப்பா, நீ வந்து லோகத்துக்கு ஹிதம் பண்ணிவிட்ட, லோகத்துக்கு பூரா அனுகிரகம் பண்ணிவிட்டேன் இந்த கேள்வினால். ராமகிருஷ்ணன்கிட்ட போய் நரேந்திரநாத் போய் கேட்டார், நீங்கள் ஈஸ்வரனை பார்த்துருக்கீங்களா? அந்த கேள்வி இந்தியாவோட பாரதத்தோட சரித்திரத்தையே மாற்றி விடுத்து. இந்த பையனோட லைஃப் மட்டும் இல்லை, அது எல்லா லோகத்துக்கு பூரா அனுகிரகம் ஆகிடுது. அப்போது ஸ்வாந்தே சம்யகிஹானுபூதம், அந்த குரு வந்து பர்ஃபெக்டாக தன் ஹிருதயத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை திருப்பி நினச்சி பார்த்து சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறது தான் இந்த பிரௌடானுபூதிங்கிற இந்த கிருதி. ரொம்ப அழகான கிருதி. இப்போ எனக்கு சமாதானம் ஆகிடுச்சு. இந்த 1000 வச்சுட்டு நரிகிட்ட கிடச்ச பொதிக்காத்த தேங்காய் மாதிரி கஷ்டப்பட்டேன்றாங்க. குள்ள நரிகையில் கொடுத்த ஆரிகையில் மாதிரி அதை எப்படி உடைக்கிறது, எங்கே தொடங்குறது, எங்கே சொல்கிறது, இது பார்த்தா அவர் பத்தினி குடும்பம், அது இது கஷ்டம், அது நரகம், யமாலயம் எல்லாம் ஸ்லோகம் வருது. புதுசாக கல்யாணம் பண்ணி சுவாமிகள் நமஸ்காரம் பண்ணி 2 பேரும் முன்னாடி உட்காந்துட்டுருக்காங்க. நான் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் இந்த வைராக்கியத்துக்கு அவர் ஏதோ எழுதிட்டு போயிட்டார், நாங்கள் ஏதோ எங்கள் தலையில் எடுத்து தனியாக படிச்சுக்கிறோம். உங்கள் தலையில் போடுவானே. அதனால் அதனால் இப்படி கரெக்டாக நேரடியாக சத்தியத்தை சொல்கிறோம். யாருக்கு வைராகிய விவேகாதிகள்லாம் இருக்கோ அவள் எடுத்துன்னா பலிக்கும், இல்லாதவளுக்கு பலிக்காது, அம்மடுத்தான். அதனால் ஸ்பஷ்டம் சுதீசாலினாம், நல்ல தெளிவான புத்தி இருந்தால் அவளுக்கு நேர ஹிருதயத்துக்குள்ளே போயிடும். அந்த புத்தி தெளிவாக இல்லையானால் கூடம் கூடம் திருப்பி திருப்பி புரிய மாட்டேங்கிறது, அப்ஸ்ட்ராக்டாக இருக்குதுலாம் சொல்லுவான். பஜகோவிந்தம் கேட்டுகிட்டே அப்படி சொல்லுவான், ஆத்ம வித்தியை போட்டு ஏதோ. அப்போது ஸ்பஷ்டம் சுதீசாலினாம், இந்த வித்தியை ரொம்ப தெளிவு. ஐயே அதி சுலபம் ஆத்ம வித்தை. ஏன்னா ஆத்மாங்கிறது ஒரு காம்ப்ளெக்சிட்டி இல்லை. நமக்கு அகமஸ்மி, நான் இருக்கேன் அப்படின்னு தெரியும். ஈஸ்வரனுங்கிறது கூட அதை கம்பேர் பண்ணுற போது காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினல். நம்பணும், நம்பாமல் இருக்கலாம், நிஷேதம் பண்ணலாம். ஆனால் அவனவனோட அஸ்தித்வத்தோட விஷயத்தில் ஒருத்தனுக்கு டவுட்டே கிடையாது, நான் இருக்கேன், அதில் சந்தேகமே இல்லை. இந்த சென்டிமெண்டல் சாதனங்களுக்கெல்லாம் நம்ம விழுந்துடாமல் இருப்போம்னாக்கா இது ரொம்ப சிம்பிள். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறது, சென்டிமெண்டலாகவே இருக்கான். அப்போ அவனுக்கு வெளியில் ஏதோ ஒரு ஃபினாமினன் வேண்டியிருக்கு, குரு வேண்டியிருக்கு, ஈஸ்வரன் வேண்டியிருக்கு. பூஜை பண்ண நாளைக்கு குழக்கட்டையெல்லாம் என்ன பண்ணுறது, விநாயகர்னு இல்லே வச்சுங்கோ. அப்புறம் மோதகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், விநாயகர்னால தான் மோதகம் வந்தது வேறு விஷயம் வச்சுக்கோ. மோதகம் பண்ணினா இப்போ யாரோ சொன்னால் வாகனங்களே கண்டுபிடிக்கலைன்னா இந்த ரோடெல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்குமே. வாகனங்கள்னால்தான் ரோடு இல்லையா, அது மாதிரி இது. அதனால் ஆத்மா அபரோக்ஷமாக இருக்குது, இம்மீடியட் டைரக்ட் அனுபவத்தில் ஸ்வயம் பிரகாசமாக இருக்குது.
அதில் ஒரு துக்கமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, முக்தி அடைய வேண்டியது கூட இல்லை. நிர்வாணம் ஸ்வதசித்தமாக சகஜமாக அபரோக்ஷமாக இருக்குது. அதில் நான் அப்படின்னு ஒரு ஆதார் கார்டு எழுந்திருக்கிறது, ஐடென்டிட்டி கார்டு. அது எழுந்திருந்த அப்புறம்தான் எல்லா பிரச்சனையும், இவன் அது இது நீ நான் எல்லாம் வருது. அது இல்லாத நிலைக்கு தான் விவேக சூடாமணியில் பகவத் பாதால் சமாதிங்கிற துவம் அகம் இதம் இதீயம் கல்பனா புத்தி தோஷாத். புத்தியில் இருக்கிற தோஷத்தினால இவன் நீ நான் அது இது எல்லாம் கல்பனையும் வருது. அதெல்லாம் இல்லாத நிச்சலமான அதிஷ்டானம் மட்டும் விளங்கின்னு இருக்கிற நிலையை சமாதின்னு கூப்பிடுவோம். அது பரம பிரகிருஷ்டமான பிரௌಢமான நிலை. அந்த நிலையில் ஜெகத் இல்லை, நான் இல்லை, சரீரம் இல்லை, சுத்த சைதன்யம் மட்டும் விளங்கின்னு இருக்கு. அதில் ரமிச்சுன்னு இருக்கார் குரு. எல்லாமும் தாண்டின அந்த நிலையில் தீங்கனி சுவையாகினோன். என்ன பாட்டு அது? துரியமே வடிவாகி தூவெளி ஆட ரங்கமதாகினோன் கரியதாய் ஜெகத்தோடு என்னது அண்டம் கலந்து நின்ற கலப்பிலான். தீங்கனி சுவையாகி சின்மயத்தழுவில் பழுத்து தீங்கனிச்சுவை ஆகினோம். அழகா. அப்போது அந்த சின்மயமான வஸ்து நல்லா உள்ள பழுத்து பூர்ணமாகறதுக்கு, அப்படி பூர்ணமாக இருக்கிறவனை தான் நம்ம ஜீவன் முக்தன் அப்படிங்கிறோம். நிறைஞ்சிருக்கிறவன். அந்த இடத்துல இந்த பிரபஞ்சத்துடைய இந்திரஜாலங்கள்லாம் விழுந்து போயிடுது. அந்த விழுந்து போன குரு இந்த வித்தியை ஐயே அதி சுலபம்னு கொடுக்குறார். ரொம்ப சுலபம். தன்னையே பார்த்து பேசுகிறார். அவர் புஸ்தகத்தை பார்த்து பேசலை, தன்னையே பார்த்து தன்னோட ஸ்வதசித்தமான ஸ்வரூப நிலையை வர்பலைஸ் பண்ணி கொடுக்குறார். இதுதான் அடுத்த ஸ்லோகம், படிச்சு நிறுத்தலாம். துவைதம் மை அகிலம் சமுத்திதம் இதம் மித்யா மனக்கல்பிதம் தோயம் தோய விவர்ஜிதே மருதலே பிராந்தீவ சித்தம் நஹி யத்யேவம் கலு திருஷ்யமேததகிலம் நாஹம் நவா தன்மம பிரௌಢானந்த சிதேக சன்மயவபுஹு சுத்தோஸ்மி அகண்டோஸ்மி அஹம். பிரௌಢானந்த சிதேக சன்மயவபுஹு, அந்த ஆனந்தஸ்வரூபமாயிருக்கிற அகண்ட சிதேக வபுஹு, அன்இன்டரப்டட் இன்ஃபினிட் பியூர் பிளிஸ், அந்த ஆனந்தஸ்வரூபமாயிருக்கிற சைத்தன்யமே நான். இதை நித்திய நிரந்தரம் ஹிருதயத்துக்குள்ள அனுபவிச்சு. பிரௌಢ சப்தத்துக்கு புத்தி மனசெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். திவ்யமான அலௌகிகமான வஸ்து. திவ்யோஹி அமூர்த்த புருஷா. இந்திரியங்களை தாண்டி நிற்கக்கூடிய பூர்ண வஸ்து. அதில் இந்த பிரபஞ்சம் பூரா உதிச்சு நின்று அடங்கிறது. துவை அருணாச்சல சர்வம் பூத்வா ஸ்தித்வா பிரலீனம் துவைதம் மை அகிலம் சமுத்திதமிதம் மித்யாமன கல்பிதம். இந்த காணப்பட்டதெல்லாம் என்ன, மனசு விரிகிற போது எல்லாம் வரது, மனசு அடங்குற போது எல்லாம் அடங்கி விடும். மித்யா மனக்கல்பிதம். அப்புறம் எல்லாம் தெரியறதே. தோயம் தோய விவர்ஜிதே மருதலை, மிரஷ், மறுபூமியில் தெரிகிற காணல் நீர் போல தெரியறது. அங்கே போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. தோயம் தோய விவர்ஜிதே மருதலே பிராந்தீவ சித்தம் நஹி. அது வெறும் டெலூஷன் தான், இருக்கிற மாதிரி தெரியறது, வாஸ்தவத்தில் இல்லை. யத்யேவம் கலு திருஷ்யமே தத் அகிலம். இந்த காணப்பட்ட திருஷ்ய பிரபஞ்சம் பூராவும்
நாகம், அது நான் இல்லை. இந்த சரீரம், மனசு, இன்க்ளூடிங் எவ்ரி திங். ஈவன் த ஐ தாட் இஸ் எ திருஷ்யம், தட் விச் இஸ் சீன். நாகம் நவா தன் மம, அது என்னோடது இல்லை. பின் நான் யார்? பிரௌடானந்த சிதேக சன்மய வபு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மெஜஸ்டிக் blissful silence which is pure awareness, chit, and that is my real nature, that is my body. Shuddhosmi, absolutely pure, complete ashuddham. ஒன்றும் என்ன தொடர்றதில்லை. உடம்போடு கர்மா, மனசோடு விருத்திகள் எதுவும் அதை தொடர்றதில்லை. அகண்டோஸ்மி அகம், அகண்ட போதஸ்வரூபம் நான், அந்த அகண்டமான போதமே நான், இதுதான் என்னோட ஸ்வரூபம் அப்படின்னு குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறார். இதை தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல